ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு முற்பகுதி, அதாவது சுக்கிரன் மட்டும் வந்து உட்கார்றான். தனுசு என்ன பாவம் அப்படின்னா அஷ்டமஸ்தானம். 8ஆம் பாவத்துல சுக்கிரன். 8ஆம் பாவத்துல சுக்கிரன் பொதுவாக வந்து பாருங்க, இந்த அஷ்டமஸ்தானமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸை குறிக்கக்கூடிய பாவம். நம்மளோட ஆராய்ச்சி, நம்மளோட அமானுஷமான ஒரு தேடல், மரபு வழி சொத்து, இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவங்க. திடீர் நிகழ்வுகள், திடீர் நடந்துருச்சியா, நேற்று வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், இன்னைக்கு திடீர் நடந்துருச்சியா அப்படின்ற மாதிரி சொல்றோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம். 8ல் சுக்கிரன். பொதுவாக வந்து பாருங்க, நம்மளோட ராசி அதிபதி சுக்கிரன் தான். ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்களோட ராசி அதிபன் சுக்கிரன் உங்களுக்கு நல்லா தெரியும். சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. ராசி அதிபன் போய் அஷ்டமஸ்தானத்துல வந்துட்டா அப்படின் போது ரிஷபம் ஒரு சில விஷயத்துல நீங்க கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விஷயம் அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சுக்கிரன் மட்டும் தனியா வந்து உட்காரும் போது உங்களுக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, பொதுவாக ரிஷபம் வந்து பாருங்க, எல்லா வயசுலயும் லவ் வரக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா ரிஷபம். ஓகேங்களா. 16 வயசு பிள்ளை தான் லவ் பண்ணுமா? கிடையாது. 35 வயசு பர்சனாலிட்டிஸ் கூட லவ் பண்ணுவாங்க. 50 வயசுல கூட லவ் வரும். இந்த லவ் காமத்தை குறிக்கிறது இல்லைங்க, இது காதலை குறிக்கிறது, உண்மையான காதல். ரிஷபத்துக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா காமம் தேவையே இல்லை, உண்மையான காதல் மட்டும்தான் தேவை. 60 வயசுல கூட எனக்கு சாயறதுக்கு ஒரு தோல் வேணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் ரிஷபராசி என்பர்கள். என்ன, எனக்கு என்னோட 16 வருஷம் ஆராய்ச்சி இல்லைங்க, நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா ரிஷபத்துக்கு அது பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அன்கண்டிஷனல் லவ். அந்த அன்கண்டிஷனல் லவ் கிடைக்குதா? சாலிடா கிடைக்கிறது இல்லை. இது என்னோட ரிசர்ச், என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் இப்ப ராசியாதிபன் அஷ்டமஸ்தானத்துல போயிட்டா அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். எந்தெந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். சுக்கிரன் மட்டும் தனிச்சு இருக்கும்போது முற்பகுதி பலன் சொல்றேன், ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். 2 வீலர் ஓட்டுறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. சேர்க்க வந்து பாருங்க, நம்ம என்னம்மா சாப்பிட்டியா, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா போதும் நம்ம வந்து பழக ஆரம்பிச்சிடும். இது ஆண் பெண் அப்படின்றது பாகுபாடு கிடையாதுங்க. ஆப்போசிட் ஜெண்டர் தான் அப்படின்றது கிடையாது. இப்ப நான் பெண், என்னோட சேம் ஜெண்டரா இருந்தா கூட எனக்கு ட்ராப் வைக்க பார்ப்பாங்க, எனக்கு ஆப்பு வைக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேக்சிமம் நீங்க யார் கூடனாலும் பழகுங்க, உங்களோட ரகசியத்தை பகிராதீங்க. ரிஷபத்துக்கு அது தெரியாதே, ரிஷபம் பேசினா அப்படியே மொத்தத்தையும் உளறி கொட்டிடுமே. உண்மை அதுதான், நான் கூட அப்படிதான். என்ன பண்ண முடியும், நம்மளாம் இன்பில்ட்டாவே வந்த ஒரு கேரக்டர், மாத்திக்க முடியாது இல்லையா. என்ன நம்மளுக்கு ரகசியம் இல்லைன்னா நம்ம என்ன உளறி கொட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரகசியம் இருக்கு அப்படின்னா எதிராளிகள் அதை வச்சே நம்மளை ட்ராப் பண்ண பார்ப்பாங்க அப்படின்றது உண்மை. பட் இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்க, அதுதான் உங்களோட ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு அது வெளியே வரதுக்கான வாய்ப்பு. லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இளம் வயசு ரிஷபங்க, லவ் பண்றோம் வீட்டில் தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் இருக்கு அப்படின்னா தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்படி தெரிய வரும்? நீங்க இன்னமும் அன்பா தான் இருப்பீங்க, அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து பாருங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகலாம், இல்லை உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்ககிட்ட பழகி இருக்கலாம்.